I want you to turn to Exodus chapter 14, 14ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா God promises மோசே கொண்டு ஒரு வாக்கு தத்துவம் அவர் செய்கிறார். என்னன்னு, கர்த்தர் உங்கள் 14ஆம் வசனம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க மோசஸ் encourages the people of Israel. என்னன்னு என்கரேஜ் பண்றாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள். That is the plan and purpose of God நம்முடைய வாழ்க்கையில. Amen. Hallelujah. சோ இந்த வார்த்தை எதுக்கு ஆண்டவர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்களை ஒரு பெரிய 10 வாதைகளை எகிப்தில் அனுப்பி அவர்களை நிலைக்குலைய செய்து பிறகு ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். கொண்டு வந்த பிறகு தி டிராவல் இப்போ சிவந்த சமுத்திரத்து அண்டையில அவர்கள் பாளையம் இறங்குகிறாங்க. அந்த இருக்கிற நேரத்துல திடீரென்று பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் மக்கள் திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது, ரதங்களுடைய சத்தம், குதிரைகளுடைய சத்தம் கேக்குது. அப்போ அவங்க திரும்பி பார்க்கும்போது அங்கே பார்வோன்னு அவன் என்ன பண்றாங்க, தன் ரதங்களோட குதிரை வீரர்களோட இந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவரே அவன் என்ன பண்றாங்க, மறுபடியும் சிறைப்படுத்தி கொண்டு போக அடிமைப்படுத்துவதற்காக விரைந்து வந்து கொண்டிருக்கிறான். சோ அந்த நேரத்துல ஜனங்களுக்கு என்ன ஆகுதுங்க, ஒரு பெரிய கலக்கம். யோசித்து பாருங்க. Hallelujah. You think everything is fine. உங்க வாழ்க்கையில எல்லாம் கடந்து வந்த பாதை எல்லாம் முடிஞ்சிருச்சு, கஷ்டம்லாம் முடிஞ்சிருச்சு, துன்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, பயம்லாம் போயிருச்சு நினைத்து ஒரு ரிலாக்ஸ்டு மூட்ல இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களை பயப்படுத்துகிற ஒரு காரியம் நடக்கும்போது நீங்க என்ன செய்வீங்க? What will you do? இஸ்ரவேல் மக்களை பயப்படுத்தின ஒரு காரியம். டோன்ட் எவர் திங்க் சும்மா அப்படியே ஆர்டினரி எல்லாம் கிடையாது. மிகவும் தேவனுடைய பயங்கரமான அற்புதங்களை பார்த்தாலும் பார்த்தவர்கள் தான் இந்த இஸ்ரவேல் மக்கள். ஆனா இப்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க பாக்குறாங்க முன்னாடி சிவந்த அவங்க பார்க்கும்போது முன்னாடி சிவந்த சமுத்திரம் இருக்கிறது, பின்னாடி பார்வோன் வேகமா வருகிறான். இவர்கள் தப்பி போவதற்கு ஒரு வழியும் இல்லாம எல்லா வழியும் அடைக்கப்பட்டாச்சு. அதை நினைச்சுதான் பயப்படுறாங்க. அதை நினைச்சுதான் மோசேக்கு விரோதமா சொல்றாங்க, எங்களுக்கு எகிப்துல கல்லறையில நீங்க கொண்டு வந்தியா, நாங்க சாகணுமா, எங்களை சாக கொடுக்க கூட்டிட்டு வந்தியா, இப்படி புலம்பி தள்ளுவாங்க. தட் இஸ் த சேம் திங். Hallelujah. All of a sudden நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீமை, எதிர்பார்க்காத காரியங்கள் எல்லாம் ஸ்மூத்தா போய் கொண்டு இருக்கிற நேரத்துல அப்பதான் சில விழுந்து எந்திரிச்சு காயப்பட்டு அப்படியே தேறுகிற நேரத்துல திடீர்னு இந்த தீமை வரும்போது நிலை குலைந்து போவது சகஜம். அதுதான் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு நடந்தது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களுக்கு அதுதான் நடந்தது. அவர்களை என்ன பண்ணாங்கன்னா, பட் அந்த நேரத்துல என்ன அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா, they forgot to see God. இன்னைக்கு நம்முடைய நிலை குலைந்து போகிறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? வேதம் சொல்லுகிறது. இந்த வேதத்தை படிக்கும் போது அவர்கள் நடுவுல 13ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்துல நீங்க படிக்கும் போது அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகவே இல்லை. சோ த பாயிண்ட் என்னன்னா, இவங்க கலங்கி தீமை வந்ததுங்க, சத்ரு வெள்ளம் போல வரான், பயங்கரமா வரான், இவங்க எல்லாம் நிலை குலைந்து போகிறாங்க. ஹல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையில நடக்கிற ஒரு சம்பவம் தான். பட் they forgot the important, ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை அவங்க மறந்துட்டாங்க. God was in the midst of them. எப்படி இருந்தாருங்க, அவங்க கண்களுக்கு பிரத்யட்சமாக அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் இருந்தது. இரவுல அவங்களுக்கு வெளிச்சம் காட்டமே அக்கினி ஸ்தம்பம், பகலில் அவங்களை வழி நடத்த மேக ஸ்தம்பம். It was there. Hallelujah.
They saw their enemy so big, but they forgot to see their big God. அத்தனை கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்களை நடத்துவதற்கு அவர் எப்படி இருந்தாருங்க? He was there. அவருடைய ஓங்கிய புயமும் பலத்த கரம் அன்னைக்கு எப்படி இருந்ததுங்க? இட் நெவர் டிஸப்பியர்ட். அதனாலதான் மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் எப்படி இருந்ததுங்க? ஜனங்களிடமிருந்து விலகி போகவே இல்லையா. God never walked away from them. God was still with them. Hallelujah. இன்னைக்கு நல்ல ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கங்க. If you have been redeemed by the blood, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் இருதயத்தை நீங்க திறந்து கொடுத்திருப்பீங்கன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டு இருப்பீங்கன்னா, if you are praying to him, அப்படி நீங்க ஜெபிக்கிறவர்களாக, வேதம் வாசிக்கிறவர்களாக, திருச்சபைக்கு ஒழுங்காய் கிரமமாய் போய் வருகிறவர்களாக இருப்பீங்கன்னா, ரிமெம்பர், கர்த்தர் உங்களை விட்டு விலகாம உங்களை கைவிடாம தான் இருக்கிறார். அதை மறந்துடாதீங்க. God is still on your side. உங்க பட்சத்துல இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. ஆமா, நீங்க காரணம் எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்க இந்த இஸ்ரவேல் மக்கள் பார்வோனையும் ரதங்களையும் குதிரை வீரர்களையும் பார்த்து அந்த சத்தத்தையும் அந்த மண்ணு எழும்புகிறதையும் தூசி எழும்புகிறதையும் பார்த்து they missed God. தேவனை இழந்து போயிட்டாங்க. அவங்க தேவன் அவங்களை இழக்கல, இவர்கள் என்ன பண்ணாங்க? அந்த பயத்துல they saw பார்வோன் அவ்வளவு பெருசா பார்த்தாங்க, அவனுடைய ரதங்களை அவ்வளவு பெருசா பார்த்தாங்க. யோசித்து பாருங்க. அதெல்லாம் பார்த்து என்ன பண்றாங்க? அந்த சத்தத்தை பயங்கரமா பாக்குறாங்க, கேக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து துவண்டு போறாங்க, கவலைப்பட்டு போறாங்க. காரணம், இது நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, they forgot their God. அவர் கூட இருக்கிறத மறந்துட்டாங்க, கூட இருக்கிறத மிஸ் பண்ணிட்டாங்க. Amen. நாம அநேகருக்கு எல்லாருக்கும் இதேதாங்க. when everything is fine, எல்லாம் அழகாக சுமூகமாக அற்புதமாய் நடக்கும்போது we believe God. தேவன் நம்மோட இருக்கிறார், தேவன் நம்முடைய பட்சத்துல இருக்கிறாரு, கர்த்தர் நன்மையானதை செய்தார். we give testimony about the goodness of God. Hallelujah. ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கங்க. if you are going through some issues of life, கொஞ்சம் திரும்பி பாருங்க. உங்க மேல பாருங்க, உங்க வலது புறத்துல பாருங்க, உங்க இடது புறத்துல பாருங்க. டோன்ட் லுக் பேக். அவங்க பின்னாடி திரும்பி தான் பார்த்தாங்க, பார்வோனையும் அவன் சேனையும். they never saw up, they never saw forward, they never saw left rightல பார்க்கல, because God was there. இன்னைக்கு இந்த இரவு நேரத்துல I want to challenge you, look to the God, அந்த பெரிய தேவனை, the one who created the heavens and earth. அவர் உங்க பட்சத்துல இருக்கிறாரு. யோபு சொல்றான், யோபு போல அவனை பார்க்கல ஆண்டவரை, ரைட்ல திரும்புற அவர் இல்ல, லெப்ட்ல திரும்பல, பட் அவர் என்ன பண்றாரு? அவர் இருக்கிறது எனக்கு தெரியும், பட் he is there, but I couldn't see him. அதுதான் உங்களுக்கு வேணும். லெப்டையும் ரைட்டையும் ஃப்ரண்ட்லயும் அவர் தெரியலன்னு உட்கார்ந்துராதீங்க. அவர் ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி கடந்து போய் கொண்டிருக்கிறார். he is there before you, he is there with you. அதுதாங்க நம்பிக்கை, அதுதான் கிறிஸ்துவர்களுடைய நம்பிக்கை. ஹல்லேலூயா. இதுல என்னன்னா, God டெலிபரேட்டா இந்த மக்களை நடத்தினார், இஸ்ரவேல் மக்களை. எப்படி நடத்தினாருங்க? 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா, why they came to that place, ஏன் அங்க வந்தாங்கன்னா, ஹல்லேலூயா, பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின்பு ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரி தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவனை அவர்கள் அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திரத்தின் வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டார். God deliberately. எதுக்கா? அவர் தேவனுடைய பார்வை பாருங்க, மனசு பாருங்க. அவங்க சொன்னாரு, அந்த பெலிஸ்தியர் வழியா கொண்டு போனா சுலபம் தான்ப்பா, ஆனா இவங்க என்ட்ரு ஆன உடனே ஒரு யுத்தம் வந்துரும், அப்ப இவங்க சோர்ந்து போயிருவாங்க. அப்போ சோர்ந்து போனாக்கா they will want to run back, பின்மாற்றத்துக்குள்ள போயிருவாங்க. I don't want my people to suffer. அப்படி ஏன்னா எந்த பழக்கமும் இல்ல, இது வரைக்கும் அடிமையாகவே இருந்துட்டாங்க. அவங்களால இதெல்லாம் சமாளிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவர்கள் தேவனே சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் அவர்களை நடத்துறாரு.
அது மாத்திரம் இல்ல, அவங்களை நடத்தினது மாத்திரம் இல்ல, காட் himself. நீங்க 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படி நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படிக்கு பார்வோனாலும் அவருடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். ஹல்லேலூயா. அவர்கள் அப்படியே செய்தார்கள். So God planned it. சத்ரு தொடரும்படியா செய்தது யாருங்க? ஒருத்தரும் எதிர்பார்க்கல. It was not the plan of Moses or இஸ்ரேல் மக்களை கிடையாது. God himself. எதுக்கா? ஹல்லேலூயா. எதுக்கு ஆண்டவர் சொல்றாரு? நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படிக்கு பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படும் சொல்ற. I am going to glorify my name. Hallelujah. சத்ரு வெள்ளம் போல வருது போல தெரியுதா? நல்லா நினைச்சுக்கங்க. God has allowed it and God will glorify his name. அவர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுவார். Hallelujah. So உங்க விசுவாசத்துல ஸ்ட்ரகிள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அவங்க பயந்து புலம்பி கொண்டு இருக்கிற நேரத்துல because God said I am glorifying my name சொன்னதுனால இங்க மோசேக்கு சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். God will fight your battles. The Lord will fight for you. You need only to be still. என்னங்க, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்க கேள்வி கேட்கலாம், இவ்வளோ பாடு, வியாதி, பல பயப்படுகிற செய்தி, எப்படிங்க நான் சமாதானத்தோட, how can I be silent? நான் எப்படி சும்மா இருக்கிறது? அதுதாங்க தேவன் நமக்கு கொடுக்கிற. We don't want to be that. நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை நம்ம கேட்கறதுக்கு ரெடி இல்லை. If you want to see God's great mighty power உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லாத்திலும் நடக்கனா, just listen what God is saying and do exactly what God says. இது கடினமான காரியம்தான். ஒரு பிரச்சனைன்னு வந்தா நம்ம மனசு அங்கலாய்க்கும். இங்க பார்க்கலாமா, அங்க பார்க்கலாமா, அவங்க கிட்ட போகலாமா, இவங்க கிட்ட போகலாமா, மனசே பல காரியங்களை நமக்கு சொல்லும். இப்படி நடக்க கூடாது, அப்படியே நடந்துச்சு. இங்கே தேவன் சொல்றாரு, நீங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருங்க. You need only to be still. You need only to be still. உங்களுக்காக கர்த்தர் ஏதோ ஒரு மகிமையான காரியங்களை அவர் செய்ய விரும்புறாரு. அவர் சொல்ற, நீ சும்மா இருப்பா, கொஞ்சம் உட்கார்ந்து வேடிக்கை பாரு, கொஞ்சம் உட்கார்ந்து வேடிக்கை பாரு, ஒன்னதுக்கு கவலைப்பட்டுக்காத, பயப்படாத. I'm still there. You will God, தேவன் சொல்ற, நான் உனக்கு செய்யறத நீ உன் கண்கள்ல பார்க்க போற. I want you to relax. Be still. அமைதியா இரு. உன் மனசு அலைய விடாத. He knows what is doing. நீங்க மார்க்ல படிச்சீங்கன்னா, இயேசு அக்கறைக்கு போலான்னு சொல்லுவாரு. As they traveling in the boat, புயல் அடிக்குது, தண்ணி எல்லாம் போட்ல நிரம்புது, தடுமாறுறாங்க. இயேசுவை போய் எழுப்புறாங்க. ஐயரே, நாங்க செத்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? ஏன் இயேசு கிட்ட போய் கேட்டாங்க? They didn't believe that அவங்க போட்ல கர்த்தர் இயேசு இருக்கிறாரு, அவர் பார்த்துக்குவாருங்கிற நம்பிக்கையில. இன்னைக்கு நமக்கு அதே பிரச்சனை தான். உங்களோட தான் இருக்கிறாரு, உங்களை விட்டு விலகல, உங்களை கைவிடாம இருக்கிறாரு. நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி உங்க பிரச்சனை என்னன்னு தெரியும், பட் we still don't believe God. அன்னைக்கு போட்ல போய் அவரை எழுப்புறாங்க, அவரை பதறாங்க. கவலை இல்லையா உங்களுக்கு? நாங்க சாக போறோமே. ஹல்லேலூயா. இயேசு எழும்புகிறார், காற்றையும் கடலையும் அதட்டுகிறாரு. அடுத்த நிமிஷம் எவ்ரிதிங், ஒரு வினாடியில, ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ்ல ஒரு பெரிய அமைதல் உண்டாகுது, ஒரு பெரிய சமாதானம் உண்டாகுது. They were all shell shocked. எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? ஆச்சரியப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, பயந்துடுறாங்க. இவர் யாரோ? காற்றும் கடலும் இவருடைய வார்த்தை கேட்டு அடிபணியுதே.
God is that powerful. Your Lord is so powerful. கூட இருக்கிறத பாருங்க, கூட இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கங்க. அன்னைக்கு அவர்களுக்கு தெரியலங்க. இன்னைக்கு you have the privilege to know what God has done. Why don't you believe him? The problem with us, நாம ஜெபிக்கிறோம், எல்லாம் பண்றோம், still we have doubt. இங்க இஸ்ரவேல் மக்களுக்கு அதேதான் பிரச்சனை. எகிப்துல பார்த்தாங்க, பயங்கரமான காரியங்களை செஞ்சாரு, எல்லாம் அவங்க முன்னாடிதான் எல்லாத்தையும் கொண்டு வராரு, எல்லாத்தையும் பார்க்கறாங்க. அவங்க கையில பைபிள் சொல்லுது, அவர்கள் புறப்பட்டு வரும்போது they were all, அவர்களை கொள்ளை அடித்து கொண்டு வந்தார்களாம் எகிப்தியர. they had their wealth, அதெல்லாம் பாக்குறாங்க, கையில பாக்குறாங்க, but they had no, அவங்க இருதயம் எப்படி இல்லைங்க, ஆண்டவர் மறுபடியும் ஒரு அற்புதத்தை செய்வாருங்கிற நம்பிக்கை இல்லாம போனது. இன்னைக்கும் we fail. நமக்கு அற்புதம் நடக்காததுக்கு காரணம் என்னன்னா, we don't want to be still. நான் ஏதாச்சும் செய்யணும், நான் பண்ணலன்னா, நான் போகலன்னா, ஆண்டவர் சொல்ல உட்கார்ந்து வேடிக்கை பாரு. you only need to be still. நீ சும்மாரு, நான் பாத்துக்கிறேன். நீ சும்மாரு, நான் பாத்துக்கிறேன். ஆண்டவர் உங்களை பார்த்து, நீ சும்மா இருப்பா, நான் பாத்துக்கிறேன். அம்மா நீ சும்மாரு, நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு பேருக்கு அந்த தைரியம், ஆண்டவரை பாத்துக்கங்கன்னு அவர் கையில விட்டு கொடுத்து பாருங்க, அப்பதான் அற்புதம் நடக்கும். Then you will see the glory of God. Hallelujah. Then only you will see the glory of God. மார்த்தாளுக்கு சொல்ற, கல்ல புரட்டி போடு, ஆண்டவரே நாருமே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். Allow, அவர் சொன்னதை செய்ய. just simple thing, கல்ல மாத்திரம் புரட்டி போடு. you will see the resurrection power. லாசரு உயிரோட வருகிறதை பார்க்கலாம். நீங்க எவ்வளவுதான் ஜெபிக்கிறவர்களாக you may have, மத்த நேரத்துல விசுவாசம், இயேசு சொன்னபடி மலையை பார்த்து பேசி சமுத்திரத்துல தள்ளுண்டுகிற விசுவாசம் இருந்தாலும் கூட, when you face some issues of life, how do you challenge yourself? இயேசு சொல்ல, challenge yourself. ஆமா, நீ பாக்குற புயல் அடிக்குது, கரெக்ட், இன்னும் இல்லைன்னு சொல்ல, கைய கட்டிட்டு உட்காரு. ஹல்லேலூயா. அது வரும், புயல் வரலாம், பிரச்சனை வரலாம், எல்லாம் வரலாம், but it has no power over you. அது உன்னை தொட முடியாது, அது உன்னை அழிக்க முடியாது, அதை உன்னை விழுங்க முடியாது. ஹல்லேலூயா. அதுதாங்க ஆண்டவர் சொல்ற, நீ வேடிக்கை பாருப்பா, நீ வேடிக்கை பாரு, என் மகிமை வெளிப்படுறதை நீ வேடிக்கை பாரு. Are you ready for that? Are you ready for that? Allow God. தேவனுக்கு இடம் கொடுங்க. இதை கேட்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்ற, allow, let God do what he has planned to do in your life. அவருக்கு தடையா நிக்காதீங்க. உங்க சொந்த புத்தி, உங்க அறிவு, உங்க ஞானம், உங்க புத்தி, உங்க சுய புத்தி எதுவுமே ஒண்ணும், it cannot work for you. If God wants to work for you, allow God to work for you. அதை மாத்திரம் செய்யுங்க. You'll find amazing things happening in your life. Amen. May God bless you. God be with you. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. May the blessing of the Lord be with you. Amen. 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 Hallelujah.